ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து குந்தன் ஸ்டோன் ஃபிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குந்தன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸ்லேயும் இருக்குது, நிறைய கலர் வெரைட்டிஸும் இருக்குது. இப்போ நான் காட்டியிருக்கிறது வந்து திலகமும் ரவுண்ட் ஷேப்பும் வந்து காட்டியிருக்கேன். இந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து இருக்காது. இது வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். அதே இந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து இருக்கும். பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு குந்தன். சரியா, இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ஒட்டினதும் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிரும். இதே ஃபேப்ரிக் க்ளூவாக இருந்தால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கிளாத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஒட்டி வந்து காய வச்சிடறேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் நீடில் நம்பர் துளிப் பிராண்ட் நீடில் 24, 23 எடுத்துக்கலாம். அயன் நீடில் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அயன் நீடிலில் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டோனோட மேலே உள்ள ஹோலில் போயிட்டு ஒரு அங்கேருந்து வந்து த்ரெட்டை வந்து எடுத்ததும் அந்த ஸ்டோனுக்கு வெளி பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, அதாவது அந்த ஸ்டோன் வந்து டைட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் கீழே இருந்து த்ரெட்டு, அந்த ஹோல்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் ஒன்று டைட்டாக இருக்கிறதுக்காக கொடுத்துட்டு நாட் போட்டுடணும். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து இதை சுற்றிலும் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம், பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது தான் காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாக்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.